இப்போ நேற்று வந்து நம்ம கொஞ்சம் பிஓ கைட்ல சம்பந்தமா இருக்கிற எல்லாத்தையும் ஒரு அவுட்லைன் மாதிரி பார்த்தோம். அதே மாதிரி வால்யூம் 5ல இருக்க அந்த 57 டெஃபினேஷன்ஸ் இருக்கு இல்லையா, 57 டெஃபினேஷன்ஸை ஒரு அவுட்லைன் பார்ப்போம். கொஞ்சம் ஃபாஸ்டா தான் பார்க்க முடியும், ஏன்னா நிறைய இருக்கிறதுனால. சரியா? ரைட். டெஃபினேஷன் 1 உங்ககிட்ட இது எல்லாமே வந்து நீங்க வச்சிருப்பீங்கன்ற நம்பிக்கையில சொல்றேன். முக்கியமான டெஃபினேஷன்ஸ் வரும்போது நான் கட்டாயம் சொல்றேன். இந்த 1, 2 இதெல்லாம் சும்மா தெரிஞ்சுக்கிட்டா போதும். 1 போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் அப்படின்னா யாரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் அப்படின்றவரு, தி எக்ஸ்பிரஷன் ஆஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் மீன்ஸ் அது வந்து பிரின்சிபல் சீஃப் போஸ்ட் மாஸ்டரை குறிக்குது, சீஃப் போஸ்ட் மாஸ்டரை குறிக்குது, சரிங்களா? ரீஜனல் பிஎம்ஜியை குறிக்குது. ஆல் அதர் ஆஃபீஸர்ஸ் தோஸ் ஹூ ஆர் எக்ஸசைசிங் தி பவர்ஸ் ஆஃப் தி போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல். சரியா? போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் அப்படின்ற பதம் என்பது போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் மட்டும் குறிக்கல, யாரெல்லாம் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரலுடைய பவர்ஸ் எக்ஸிக்யூட் பண்றாங்களோ அவர்களுக்கு குறிக்குது. அப்புறம் ஆர்எம்எஸ், இதெல்லாம் வந்து எக்ஸ்பேன்ஷன்ல கேட்பாங்க. ஆர்எம்எஸ் அப்படின்றது ரயில்வே மெயில் சர்வீஸ். இந்த ஆர்எம்எஸ் அப்படின்றது அவர்கள் தான் எதற்கு பொறுப்பானவர்கள் அப்படின்னா, தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கேரியிங் மெயில்ஸ் பை நாட் ஓன்லி பை ரயில்ல மட்டும் கொண்டு போறவங்க இல்லை, ரோடு, ரிவர், ஏரு எப்படி எடுத்துட்டு போகணுமோ எந்த வகையில் வேணாலும் எடுத்துட்டு போவாங்க. அதே மாதிரி அவர்கள் வந்து கலெக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த 2 ஒர்க் மட்டும் மெயில் சம்பந்தமா பண்றது அவர்கள் தான். கலெக்ஷன் மற்றும் டிஸ்ட்ரிபியூஷன்றது அவர்களுடைய வேலை. நெக்ஸ்ட் அடுத்தது சூப்பரண்டன்ட். சூப்பரண்டன்ட் அப்படின்றது யாரெல்லாம் குறிக்கும் அப்படின்னா, சூப்பரண்டன்ட் அப்படிங்கிறது ஒரு போஸ்டல் சூப்பரண்டன்ட்டை குறைக்கும், ஒரு சீஃப் ஆபீசர் இன்சார்ஜ், ஒரு முதன்மை அதிகாரி, ஒரு டிவிஷன்ல போஸ்டல் டிவிஷனோ அல்லது ஆர்எம்எஸ் டிவிஷனுடைய முதன்மை அதிகாரி தான் வந்து சூப்பரண்டன்ட் அப்படின்ற பதத்தால் குறிக்கப்படுவார். அப்புறம் வந்து சூப்பரண்டன்ட் யாருக்கு கீழே வருவார்னா, ஹி இஸ் இம்மீடியட்லி சப்பார்டினேட் டு ஹெட் ஆஃப் த சர்க்கிள் ஆர் ரீஜனோ அல்லது ஹெட் ஆஃப் த சர்க்கிளுக்கு கீழே இருப்பாரு. ஹி இஸ் இம்மீடியட் சப்பார்டினேட்னா கீழே வேலை செய்கிறவர், மேலே இருக்கிறவர் சூப்பர் ஆர்டினேட், கீழே இருக்கிறவர் சப்பார்டினேட். அடுத்தது இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன், இந்த 5வது ஹெட் ஆஃபீஸ். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹெட் ஆஃபீஸ் என்பது இட் இஸ் எ மெயின் ஆஃபீஸ் ஆஃப் அ குரூப் ஆஃப் ஆஃபீஸ். இது பல அலுவலகங்களுக்கு முக்கியமான ஆஃபீஸு. அந்த அலுவலகங்களுடைய, அதாவது வந்து ஒரு ஹெட் ஆஃபீஸ் என்பது ஒரு மெயின் ஆஃபீஸ் ஆஃப் அ குரூப் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸர்ஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் இட் செல்ஃப். அந்த குரூப்ல அந்த ஹெட் ஆஃபீஸும் ஒரு அடக்கம். அதற்கு பிறகு அதற்கு கீழே நம்பர் ஆஃப் ஸ்மால் ஆஃபீஸர்ஸ், இப்போ சப் ஆஃபீஸர்ஸ் அதனோடு இணைக்கப்பட்டிருக்கும். இதற்கு முன்னாடி நம்ம இதுல போஸ்ட்மேன் கிளாஸ்ல கூட சொல்லியிருக்கோம், பிஓ அட்டாச் பண்ணியிருக்கிற ஹெட் ஆஃபீஸ் கூட இதற்கு முன்னாடி இருந்தது. ரூல் அதுக்கு ஏற்ற மாதிரி கரஸ்பாண்டிங்கா சேஞ்ச் பண்ணாதனால இதுல அப்படியே இருக்கு. ஆக்சுவலா இப்போ வந்து பிஓஸ் வந்து எந்த ஹெச்ஓடி கனெக்டட் கிடையாது, அதனால சப் ஆஃபீஸர்ஸ் கனெக்டட். அப்புறம் வந்து இந்த ஹெட் ஆஃபீஸ்ல தான் வந்து அது வந்து ஒரு அக்கௌண்டிங், ஒரு ஹெட் ஆஃபீஸினுடைய அக்கௌண்டிங் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஹெட் ஆஃபீஸ்ல பண்ணுவாங்க. கணக்கு வழக்குகள்லாம் ஹெட் ஆஃபீஸ்ல தான் பார்ப்பாங்க. அதற்கு கீழே வருகின்ற சப் ஆஃபீஸினுடைய கணக்கு வழக்குகளையும் ஹெட் ஆஃபீஸ்ல தான் பார்ப்பாங்க. இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட். சரியா? ஹெட் ஆஃபீஸ்ன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது இப்போ 7 கேள்வி கேட்கறதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதெல்லாம். தி ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் ஹெட் ஆஃபீஸ் இஸ் ஹெட் போஸ்ட் மாஸ்டர். பல தடவை கேட்டிருக்காங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யார் ஹெட் ஆஃபீஸினுடைய இன்சார்ஜ்? இந்த இன்சார்ஜ்ல இருந்து கட்டாயம் ஒரு கேள்வி வரும். ஹூ இஸ் இன்சார்ஜ் ஆஃப் தி போஸ்டல் டிவிஷன்? சூப்பரண்டன்ட். எஸ்ஆர்எம், எஸ்பிஓ அப்படி கொடுப்பாங்க. சரியா? அப்போ போஸ்டல் டிவிஷன்னா எஸ்பிஓ. நெக்ஸ்ட் விசாட் ஸ்டேஷன். விசாட் நான் நேத்தே சொன்னேன், வெரி ஸ்மால் அபர்ச்சூர் டெர்மினல் அப்படிங்கிறது விசாட் அப்படின்றதுடைய எக்ஸ்பேன்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா?
நெக்ஸ்ட் எக்ஸ்டெண்டட் சேட்டலைட் மணி ஆர்டர் இஎஸ்எம்ஓ, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் இப்ப இல்ல. நெக்ஸ்ட் ஹைபிரிட் மெயில் சர்வீஸ். ஹைபிரிட் மெயில் சர்வீஸ் தான் எலக்ட்ரானிக் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ரிட்டர்ன் மெயில் ஃப்ரம், அதாவது வந்து கையில எழுதி கொடுக்கறத ஸ்கேன் பண்ணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புவாங்க. இதுவும் இப்ப கிடையாது. சரியா? இதற்கு பதிலாகத்தான் வந்து இப்ப இ போஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதுல எது இப்ப கிடையாதுன்னா எதுக்கு சொல்றீங்கன்னா விசாட்டுங்கிறதுனுடைய எக்ஸ்பென்ஷன் கேட்கலாம், இஎஸ்எம் உடைய எக்ஸ்பென்ஷன் கேட்கலாம், எக்ஸ்டெண்டட் சேட்டிலைட் மணி ஆர்டர். நெக்ஸ்ட் ஜெனரல் போஸ்ட் ஆஃபீஸ், இது இம்பார்ட்டன்ட். ஜிபிஓ அப்படின்னா என்ன? இப்ப ஜெனரல் இது போன வருஷம் நம்மளுடைய தமிழ்நாடு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. தி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெட் ஆஃபீஸ் சிச்சுவேட்டட் அட் தி ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் அ சர்க்கிள். இப்போ ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் அ சர்க்கிள்னா இப்போ தமிழ்நாடுல எடுத்தீங்கன்னா அதுல ஹெட் குவார்டர்ஸ் வந்து எது? சென்னை. அதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ், நிறைய ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் சென்னையில இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ், வாட் இஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்னா ஒரு குரூப் ஏ அதிகாரி, குரூப் பி இல்ல, ஒரு குரூப் ஏ அதிகாரி, எஸ்எஸ்பி ரேங்க் கொண்ட ஒரு அதிகாரி போஸ்ட் மாஸ்டராக வேலை செய்கின்ற அலுவலகம் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் போஸ்ட் ஆஃபீஸ். இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் போஸ்ட் ஆஃபீஸ் சிச்சுவேட் ஆயிருக்கு, ஹெட் குவார்டர்ஸ்ல சிச்சுவேட் ஆயிருக்கிற ஃபர்ஸ்ட் கிளாஸ் போஸ்ட் ஆஃபீஸினுடைய பேர் தான் ஜிபிஓ. சரிங்களா? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஜிபிஓ உடைய இது. அப்புறம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆஃபீஸர்ஸ் இப்போ வந்து சீனியர் டைம் ஸ்கேல் ஆஃபீஸர், எஸ்டிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? சீனியர் டைம் ஸ்கேல் ஆஃபீஸர், எஸ்டிஎஸ் அப்படின்னு பேர். அப்படின்னா என்ன? குரூப் ஏ ஆஃபீஸர். அப்போ அந்த ஆஃபீஸ் அன்னாரோட ஜிபிஓவும் குரூப் ஏ. அவங்களுடைய போஸ்ட் மாஸ்டரோட பேரு சீஃப் போஸ்ட் மாஸ்டர். சரியா? அப்புறம் செகண்ட் கிளாஸ் ஹெட் ஆஃபீஸர்ஸ் ஆர் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் சூப்பர்விஷன் ஆஃப் குரூப் பி ஆஃபீஸர். குரூப் பி ஆஃபீஸர்னா யாருன்னா எக்ஸசைஸ் தி பவர்ஸ் ஆஃப் சூப்பரண்டன்ட். சூப்பரண்டனுடைய அதிகாரத்தை கொண்டிருக்கின்ற ஒரு அதிகாரி தான் வந்து குரூப் பி ஆஃபீஸர். இவர் வந்து எந்த ஆஃபீஸ், எந்த ஹெட் ஆஃபீஸினுடைய கண்ட்ரோல் வச்சிருப்பாரு? செகண்ட் கிளாஸ் ஹெட் ஆஃபீஸர்ஸ். அடுத்தது சப் ஆஃபீஸ். இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன். சப் ஆஃபீஸ் எப்படி ஹெட் ஆஃபீஸோ அதே மாதிரி தான் சப் ஆஃபீஸ். A sub office is a post office. நான் மியூட் பண்ணுங்கம்மா. பூங்கொடி சப் ஆஃபீஸ் அப்படின்றது, ஒரு சப் ஆஃபீஸ் என்பது ஒரு போஸ்ட் ஆஃபீஸ். அது ஒரு போஸ்ட் ஆஃபீஸ். அதற்கு கீழே என்ன ஆஃபீஸஸ் இருக்கும்னா பிரான்ச் ஆஃபீஸ் இருக்கும். அந்த சப் ஆஃபீஸ் எதற்கு கீழே இருக்கும் அப்படின்னா ஹெட் ஆஃபீஸுக்கு கீழே இருக்கும். ஹெட் ஆஃபீஸ் மேல இருக்கும், பிரான்ச் ஆஃபீஸ் கீழே இருக்கும். இப்படிப்பட்ட ஸ்டேட்டஸ் கொண்ட ஆஃபீஸ் தான் சப் ஆஃபீஸ். இந்த சப் ஆஃபீஸ்ல பிரான்ச் ஆஃபீஸ்ல நடக்கிற டிரான்சாக்சன்ஸ் எல்லாம் சப் ஆஃபீஸ்ல வந்து இன்கார்பரேட் ஆகும். சப் ஆஃபீஸினுடைய எல்லா கணக்கு வழக்குகளும் நம்ம முதல்ல ஹெட் ஆஃபீஸினுடைய டெஃபினிஷன்லயே படிச்சுட்டோம், அதுல இருக்கு. அதுல தான் வந்து சேரும். சரி, இன்சார்ஜ் வந்து யாரு? சப் போஸ்ட் மாஸ்டர். டவுன் சப் ஆஃபீஸ், இந்த கேள்வி இம்பார்ட்டன்ட். ஏற்கனவே இப்ப போஸ்ட்மேன்ல கூட கேட்டாங்க. டவுன் சப் ஆஃபீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஹெட் ஆஃபீஸ் இருக்கின்ற அதே ஊர்ல இருக்கின்ற சப் ஆஃபீஸ் பேரு டவுன் சப் ஆஃபீஸ். அவ்வளவுதான், சிம்பிள். நெக்ஸ்ட் பிரான்ச் ஆஃபீஸ். பிரான்ச் ஆஃபீஸ் வாட் இஸ் தி லோயர் ஸ்டேட்டஸ் ஆஃபீஸ்? அதாவது வந்து அந்த குரோனாலஜிக்கல்ல அந்த ஆபீஸினுடைய வகைப்பாடுகள்ல கடைசியாக வருகின்ற ஆபீஸ் எதுனா பிரான்ச் ஆபீஸ். அந்த பிரான்ச் ஆபீஸினுடைய இன்சார்ஜ் யாரு? பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். இந்த பிரான்ச் ஆபீஸ் எதற்கு கீழே வருகிறது என்றால் சப் ஆபீசஸ்க்கு கீழே தான் வருது. இந்த பிரான்ச் ஆபீஸ்ல பிரான்ச் ஆபீஸ், எந்த பிரான்ச் ஆபீஸினுடைய கணக்குகள் ஒரு எல்லா பிரான்ச் ஆபீஸினுடைய பிரான்ச் ஆபீஸினுடைய கணக்கு வழக்குகள்லாம் ஒரு சப் ஆபீஸ்ல தான் இணைக்கப்பட்டிருக்கும். ஒரு பிரான்ச் ஆபீஸினுடைய கணக்கு வழக்குகள் எந்த சப் ஆபீஸ்ல இணைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த சப் ஆபீஸோட பேரு அக்கௌண்ட் ஆபீஸ். சரியா? இதை கேள்வி கேட்பாங்க, அக்கௌண்ட் ஆபீஸ். அப்புறம் எப்படி டவுன் சப் ஆபீஸ்க்கு எப்படி ஒரு விளக்கம் சொன்னமோ, டவுன் சப் ஆபீஸ்க்கு எப்படி ஒரு விளக்கம் சொன்னமோ
அதே மாதிரி தான் டவுன் பிரான்ச் ஆஃபீஸ். ஒரு ஹெட் ஆஃபீஸ் இருக்கின்ற ஊர்ல இருக்கின்ற மற்ற சப் ஆஃபீஸுகளை டவுன் சப் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் ஒரு ஹெட் ஆஃபீஸ் இருக்கின்ற ஊர்ல இருக்கிற பிரான்ச் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் டவுன் பிரான்ச் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க. நெக்ஸ்ட் டிரான்சிட் ஆஃபீஸ். டிரான்சிட் ஆஃபீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, transit office is a post office situated on a line or through mail communication. இப்போ ஒரு டிரான்சிட் ஆஃபீஸ் என்பது ஒரு மெயில் அரேஞ்ச்மெண்ட்டுக்காக ஒரு சப் ஆஃபீஸை டிரான்சிட் ஆஃபீஸ்னு ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. அந்த டிரான்சிட் ஆஃபீஸ்ல பேக் வரும் போகும், ஆனா என்ன ஆகாது, வித்தவுட் ஓப்பனிங் ஆஃப் த பேக்ஸ். சரியா? டிரான்சிட் ஆஃபீஸ்ல அப்ப என்ன பண்ண மாட்டாங்கன்னா பேக்கை ஓப்பன் பண்ண மாட்டாங்க. பேக்கை என்ன பண்ணுவாங்க, அப்படியே தள்ளி விடுவாங்க. ஸோ பேக்கை வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல இருந்து வாங்கி இன்னொரு இடத்துக்கு தள்ளி விடுவாங்க. தட் இஸ் கால்டு ஃபார்வர்ட் பேக்ஸ். அதே மாதிரி டிரான்சிட் ஆஃபீஸ் எதற்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, டிரான்சிட் ஆஃபீஸ் பயன்படுத்துறதுனால நிறைய லூஸ் பேக்ஸ் போறது கண்ட்ரோல் ஆகும். எப்படின்னா, ஒரு டிரான்சிட் ஆஃபீஸ்ல வந்து ஓப்பன் பண்ணாம ஐ மீன் வந்து ஒரு பர்டிகுலர் டெஸ்டினேஷனுக்கு போற பேகாவே டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டெஸ்டினேஷன் எழுதியிருக்கிற டேகுக்கு ஓப்பன் பண்ணா அதுக்குள்ள மல்டிபிள் பேக் இருக்கும். அப்போ வெளியில லூஸ் பேக்கா போவதை வந்து அவாய்ட் பண்ணுவதற்காக இருக்கிறது தான் வந்து டிரான்சிட் ஆஃபீஸ். அடுத்தது டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ். அப்படின்னா என்னன்னா, இப்போ டிரான்சிட் ஆஃபீஸ்னா போஸ்ட் ஆஃபீஸ், டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ்ன்னு வந்துட்டாலே என்ன, அது வந்து ஒரு ஆர்எம்எஸ் ஆஃபீஸ். இப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, டிரான்சிட் ஆஃபீஸ் இஸ் அ டேஷ் போஸ்ட் ஆஃபீஸ், டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ் இஸ் அ டேஷ், இட் இஸ் அ பிரான்ச் ஆஃப் ஆர்எம்எஸ் ஆஃபீஸ். இது என்ன பண்ணும் அப்படின்னா, க்ளோஸ்டு பேக்ஸ். டிரான்சிட்ன்ற வார்த்தை வந்தா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், க்ளோஸ்டு பேக்கை மட்டும்தான் டீல் பண்ணோம். அப்போ எப்படி கேட்பாங்கன்னா, டிரான்சிட் மெயில் ஆஃபீஸஸ்ல சார்ட்டிங் ஆஃப் லெட்டர்ஸ் நடக்காது. சரியா? சார்ட்டிங் ஆஃப் லெட்டர் நடக்காது. பேக் ஓப்பனிங் பேக் க்ளோசிங் மட்டும் நடக்கும். அடுத்தது மெயில் ஏஜென்ட். ஹூ இஸ் இன்சார்ஜ், இந்த கேள்வி ஏற்கனவே கேட்டிருக்காங்க. ஹூ இஸ் இன்சார்ஜ் ஆஃப் டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ், மெயில் ஏஜென்ட் ஆர் மெயில் கார்டு. ரைட். இப்போ இன்னொரு முக்கியமானது, இந்த டிரான்சிட் ஆஃபீஸ்ல கம்ப்யூட்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கு பேரு சிடிஎம்ஓ. இது எக்ஸ்பான்ஷன்ல கேட்டிருக்காங்க, கம்ப்யூட்டரைஸ் டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ். சரியா? கம்ப்யூட்டர்ஸ் ஹேவ் பீன் ப்ரொவைடட் டு ஹேண்டில் தி ஒர்க் ஆஃப் தி ஆர்எம்எஸ். டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ்னா இட் இஸ் அ ஆர்எம்எஸ் ஆஃபீஸ். அந்த ஆர்எம்எஸ் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ண டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ் எதை மட்டும் டீல் பண்ணுது, பேக்ஸை மட்டும் டீல் பண்ணுது. அங்க என்ன நடக்காது, சார்ட்டிங் நடக்காது. ரைட். அப்போ இந்த இடத்துல கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண அதற்கு பேரு கம்ப்யூட்டரைஸ்டு டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ், தட் இஸ் சிடிஎம்ஓ. அடுத்தது சார்ட்டிங் ஆஃபீஸ். 10வது டெஃபினேஷன் வந்துட்டோம். சரியா? சார்ட்டிங் ஆஃபீஸ். சார்ட்டிங் ஆஃபீஸ் அப்படின்னா என்னன்னா, இதெல்லாம் வந்து நம்ம வால்யூம் 7லயும் பார்த்துருக்கோம், இங்கேயும் பார்க்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, அதுதான் முதலே சொல்லிட்டேன். சார்ட்டிங் ஆஃபீஸ் அப்படின்னா இந்த ஆஃபீஸ்ல தான் என்ன பண்ணுவாங்க, மெயிலை ரிசீவ் பண்ணுவாங்க, மெயில் பேக்கை ரிசீவ் பண்ணி அதை ஓப்பன் பண்ணி அதனோட கண்டென்ட்டை டிஸ்போஸ் பண்ணுவாங்க. டிஸ்போசல்னா என்ன, எடுத்து அதை பிரிச்சு எந்த ஊருக்கு போகணுமோ அந்த ஊருக்கு கட்டி விடுவாங்க. இதுதான் சார்ட்டிங் ஆஃபீஸினுடைய முக்கியமான பணிகள். சார்ட்டிங் ஆஃபீஸ் வந்து எல்லா வகையான ஆர்டிக்கலையும் ரிசீவ் பண்ணும். ஃபார் ஆல் கைண்ட் ஆஃப் சார்ட்டிங், எல்லா வகையான ஆர்டிக்கலையும் ரிசீவ் பண்ணி சார்ட் பண்ணும். சரி, சார்ட்டிங் ஆஃபீஸ் எதற்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா, அந்த சார்ட்டிங் ஆஃபீஸ்ல சார்ட் பண்ண பிறகு இன்னொரு ஆஃபீஸ்ல அதை தபால்களை சார்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் அங்கேயே சார்ட் பண்ணி பேக் எல்லாம் வந்து கட்டிட்டோம்னா நம்பர் ஆஃப் பேக்ஸ் வந்து, அதாவது வந்து டு ரெடியூஸ் தி நம்பர் ஆஃப் பேக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் போஸ்ட் ஆஃபீஸஸ். ஒரு போஸ்ட் ஆஃபீஸுக்கும் சார்ட்டிங் ஆஃபீஸஸ்க்கும் நடக்கிற பேக் எக்ஸ்சேஞ்சு, ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஒரு சார்ட்டிங் ஆஃபீஸ் லிங்க் ஆயிருக்குன்னா
ஒரு பேக் தான் குறைந்தபட்சம் கட்டணும், 2 பேக் கட்டலாம், அதிக தபால்களை பொறுத்து 2 அப்ப நம்பர் ஆஃப் பேக்ஸை குறைப்பதற்காகத்தான் இந்த சார்ட்டிங் பேக் ஆஃபீஸ் இருக்கு. இதுதான் இம்பார்ட்டன்ஸ் டு சிம்பிளிஃபை தி ஒர்க் ஆஃப் சார்ட்டிங், டு ரெடியூஸ் தி நம்பர் ஆஃப் பேக்ஸ், அப்புறம் டு ரெடியூஸ் தி வெயிட் ஆஃப் மெயில்ஸ் கேரிட் ஆன் மெயில் லைன்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 தான் சார்ட்டிங் ஆஃபீஸினுடைய முக்கியத்துவம். த யூஸ் ஆஃப் சார்ட்டிங் ஆஃபீஸ். இப்போ கொஸ்டின் எப்படி கேட்குறாங்கன்னா, டிரான்சிட் ஆஃபீஸினுடைய யூசேஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொன்னேன், டிரான்சிட் ஆஃபீஸ் எதற்கு யூஸ் பண்றாங்க? டு ரெடியூஸ் தி நம்பர் ஆஃப் லூஸ் பேக். டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ் என்ன? டிரான்சிட் மெயில் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பிரான்ச் ஆஃப் ஆர்எம்எஸ் ஆஃபீஸ். அப்புறம் சார்ட்டிங் ஆஃபீஸ் எதற்கு யூஸ் பண்றாங்க? ஒர்க் ஆஃப் சிம்பிளிஃபை பண்றாங்க. அப்புறம் நம்பர் ஆஃப் பேக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் போஸ்ட் ஆஃபீஸை குறைக்கிறாங்க, வெயிட்டை வந்து குறைக்கிறாங்க. அடுத்தது ஏஎம்பிசி. நேற்று கூட எக்ஸ்பேன்ஷன்ல சொன்ன ஆட்டோமேட்டட் மெயில் ப்ராசஸிங் சென்டர். இந்த என்னது இது வந்து இதை பத்தி டீட்டெயிலா நமக்கு 7ல தான் இருக்கு. இங்க வெறும் ஒரு சார்ட்டிங் மெஷின் இருக்கும். அந்த சார்ட்டிங் மெஷின்ல வந்து பின்கோடு எழுதின ஒரு குறிப்பிட்ட டைமென்ஷன் கொண்ட தபால்கள் மட்டும் பிரிக்கிறது. ரைட். கம்ப்யூட்டரைஸ்டு ரெஜிஸ்ட்ரேஷன் சென்டர், சிஆர்சி, இதையும் நம்ம சொன்னோம். இது வந்து ஒரு இந்த கம்ப்யூட்டரைஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சென்டர்ல வெறும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒர்க்கை மட்டும்தான் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ரைட். சிஆர்சி கேன் பி சிச்சுவேட்டட் இன் தி மெயில் ஆஃபீஸ் இட் செல்ஃப் ஆர் இன் செப்பரேட் லொகேஷன். ஒரு சிஆர்சி வந்து மெயில் ஆஃபீஸுக்குள்ளேயும் இருக்கலாம் அல்லது வேறு லொகேஷன்லயும் இருக்கலாம். அடுத்தது சார்ட்டிங் சப் ஆஃபீஸ். சார்ட்டிங் சப் ஆஃபீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, சார்ட்டிங் சப் ஆஃபீஸ் இஸ் a sub office which is selected from its position or near. இப்போ பொதுவா சார்ட்டிங் ஆஃபீஸ்னா என்ன சொன்னோம்? சார்ட்டிங் ஆஃபீஸ் என்பது ஒரு ஆர்எம்எஸோட ஆஃபீஸ். சரியா? சார்ட்டிங் ஆஃபீஸ் என்பது ஒரு ஆர்எம்எஸோட ஆஃபீஸ். ஆனா ஒரு சார்ட்டிங் சப் ஆஃபீஸ் என்பது ஒரு போஸ்ட் ஆஃபீஸ். அது நிறைய ஆர்டிகல்ஸை பிரிப்பதற்காக. சப் ஆஃபீஸ் இஸ் a sub office which is selected from its position or nearer to the railway junction. எப்படி சொல்லணும்னா, இப்போ ஒரு அரக்கோணம் இருக்கு, அரக்கோணத்திலேயே வந்து பழனிப்பேட்னு ஒரு ஆஃபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பழனிப்பேட் வந்து இட்ஸ் ஏ சார்ட்டிங் சப் ஆஃபீஸ். அங்கே வந்து ஒரு குட்டி ஆர்எம்எஸ் மாதிரியே ஒர்க் பண்ணுறாங்க. தட் இஸ் சார்ட்டிங் சப் ஆஃபீஸ். அடுத்தது நோடல் போஸ்ட் ஆஃபீஸ். நோடல் போஸ்ட் ஆஃபீஸ் என்ன? இப்போ வந்து இப்போ நோடல் டெலிவரி பற்றி உங்களுக்கு தெரியும். ஒரு குறிப்பிட்ட அலுவலகத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட வகையான தபால்களை மட்டும் பெறுவதற்காக ஐடென்டிஃபை பண்ணி அந்த டெலிவரி ஒர்க்கை மட்டும் பண்ணுவாங்க. தட் இஸ் நோடல் போஸ்ட் ஆஃபீஸ். அதே மாதிரி ஒரு போஸ்ட் ஆஃபீஸ், அந்த போஸ்ட் ஆஃபீஸ் நோடல் போஸ்ட் ஆஃபீஸ் என்பது என்னன்னா, இட் இஸ் இன் இம்பார்ட்டன்ட் டவுன்ஸ் அண்ட் ஸ்டேஷன்ஸ். அங்கெல்லாம் வந்து வேற சில அலுவலகம், பொதுவா ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து ஆர்எம்எஸ் ஆஃபீஸ்க்கு தான், மெயில் ஆஃபீஸ்க்கு தான் நம்ம பணம் இது பை கட்டுவோம். அதே மாதிரி ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸுக்கு பை கட்டி அவங்க தபால்களை ஹேண்டில் பண்ணாங்கன்னா, டு ரெடியூஸ் தி பீக் ஒர்க்கிங் அவர் ப்ரெஷர். ஒரே நேரத்துல அளவுக்கு அதிகமா தபால் ஆர்எம்எஸ்ல வருவதை குறைப்பதற்காக ஒரு சப் ஆஃபீஸை செலக்ட் பண்ணாங்க. தட் இஸ் நோடல் போஸ்ட் ஆஃபீஸ். அடுத்தது சிபியு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. சென்ட்ரல் பேக்கிங் யூனிட். வாட் இஸ்? இப்போ நம்ம வால்யூம் 7ல படிச்சிருக்கோம் பேக் அக்கவுண்டிங். இந்த சென்ட்ரல் பேக்கிங் யூனிட் அப்படின்றது என்னன்னா, அது ஒரு ஆர்எம்எஸ் ஆஃபீஸ். இந்த ஹியர் தி பண்டல்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் பை இப்போ எப்படி சொல்றதுன்னா, உங்களுக்கு ஒரு நிறைய ஒரு சிட்டிக்குள்ள நிறைய போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு. சரியா? இப்போ சென்னை மாதிரி ஒரு பெரிய சிட்டி எடுத்துட்டீங்கன்னா அதுக்குள்ள நிறைய பின்கோடு கொண்ட போஸ்ட் ஆஃபீஸஸ் இருக்கு. ஒவ்வொரு போஸ்ட் ஆஃபீஸும் நிறைய பண்டல்ஸை ப்ரிப்பேர் பண்றாங்க, லெட்டர் பண்டல்ஸை ப்ரிப்பேர் பண்றாங்க. சரியா? இந்த பண்டல் எல்லாமே எங்க வரும் அப்படின்னா, இந்த சென்ட்ரல் பேக்கிங் யூனிட். இது வந்து முதல்ல என்னன்னா, முக்கியமானது சென்ட்ரல் பேக்கிங் யூனிட்ன்றது ஒரு ஆர்எம்எஸ் ஆஃபீஸ். ரைட். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சென்ட்ரல் பேக்கிங் யூனிட்
இந்த எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து வருகின்ற இந்த பண்டல்களை பிரிச்சு எல்லா பண்டல்களையும் குரூப் பண்ணுவாங்க. குரூப்பிங் மீன்ஸ் ஏன்ற ஒரு ஊருக்கு போற பண்டல் எல்லாம் ஒன்னா சேர்த்துருவாங்க. பின்ற ஒரு ஊருக்கு போற பண்டல் எல்லாத்தையும் பிரிப்பாங்க. அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் வைஸ் பிரிச்சு அதை கட்டி அனுப்புவாங்க. இந்த ஒர்க் தான் அவர்களுடைய வேலை. தட் இஸ் சென்ட்ரல் பேக்கிங் யூனிட். இதுல எது இம்பார்ட்டன்ட்னா, நீங்க பேக்னா அது வந்து பேக்கை டீல் பண்ணுதுன்னு நினைச்சுக்கோங்க. சரியா? லெட்டர்ஸ் தான் டீல் பண்ணுது. அது வந்து இட்ஸ் அ பிரான்ச் ஆஃப் ஆர்எம்எஸ் ஆஃபீஸ். ரிட்டர்ன்ட் லெட்டர் ஆஃபீஸ், அதுக்கு பேர் வந்து டெட் ஆஃபீஸ் பேரு. டெட் லெட்டர் ஆஃபீஸ்னு இதுக்கு முன்னாடி இருந்தது. அப்புறம் ஆர்எல்ஓன்னு பேரை மாத்திட்டாங்க. இந்த ஆர்எல்ஓடைய ஒர்க் என்னன்னா, ஏதாவது ஒரு தபால் வந்து டெலிவரி பண்ண முடியாத இருக்கிற தபாலை வந்து எப்படியாவது அன்டெலிவரபிள் ஆர் அன்டெசிஃபரபிள் கண்டுபிடிச்சு விலாசத்தை டெலிவரி பண்ண முடியாத தபால்களை பண்றது தான் அவர்களுடைய வேலை. இன்கம்ப்ளீட் அட்ரஸ் இருந்தாலும் அதற்கு அந்த வேலையை வந்து செய்யறது ஆர்எல்ஓ தான். அடுத்தது டிரான்ஸ்கிரிப்ஷன் சென்டர். வாட் இஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் சென்டர்னா, அது வந்து பொதுவா வந்து ஒரு ஆர்எம்எஸ் ஆஃபீஸ் தான். அது ஒரு சார்ட்டிங் ஆஃபீஸ் தான். இது பொதுவா எங்க இருக்கும்னா ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் சர்க்கிள்ல தான் இருக்கும். அந்த ஆர்எல்ஓவும் ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் போஸ்டல் சர்க்கிள்ல தான் இருக்கும். டிரான்ஸ்கிரிப்ஷன் சென்டரும் அப்படின்னா என்ன? டிரான்ஸ்கிரிப்ஷன் சென்டர்னா இதுல வந்து ரீஜனல் லாங்குவேஜ்ல எழுதின தபாலோட விலாசத்தை இப்போ கல்கத்தானா நம்ம தமிழ்ல கல்கத்தான்னு எழுதிட்டோம்னா அது எப்படி கல்கத்தாவுக்கு போய் சேருது அப்படின்னா, இந்த கல்கத்தா அப்படின்றத கல்கட்டா அப்படின்ற ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து அனுப்புவாங்க. அப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன் சென்டர்ல தபால் மேல இருக்கிற விலாசத்தை எந்த லாங்குவேஜுக்கு மாற்றுவாங்கன்னா ஆங்கிலம். நெக்ஸ்ட் ஆபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இது எப்போ வந்து நமக்கு எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற வார்த்தை வந்துட்டோ அதுக்கு அது வந்து எதை டீல் பண்ணுதுன்னா வெளிநாட்டுக்கு போற தபால்களை டீல் பண்ணுது. தட் இஸ் ஆர்டிகல் இன்டெண்டட் ஃபார் ஃபாரின். சரியா? எக்ஸ்சேஞ்சுன்னு வார்த்தை வந்தாலே எங்க எக்ஸ்சேஞ்ச் நடக்கும்? இங்கேருந்து உள்ளேருந்து வெளிலேருந்து உள்ள வர்றது. இதுதான் வந்து ஆபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இப்போ இதுல இருந்து முக்கியமா கேள்விகள் வருது. இப்போ ஆபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அது என்னவாக இருக்கும் அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸோ அல்லது சார்ட்டிங் ஆஃபீஸோ அல்லது செக்ஷன் எதுவாக ஒன்னாலும் இருக்கலாம். சரியா? அது வந்து which exchanges mail with the officers in foreign countries. வெளிநாட்டுக்கான தபால்களை எக்ஸ்சேஞ்ச் செய்கின்ற ஆபீஸுக்கு பேர் தான் ஆபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அது போஸ்ட் ஆஃபீஸா இருக்கலாம், சார்ட்டிங் ஆஃபீஸா இருக்கலாம், செக்ஷனா இருக்கலாம். ரைட். நெக்ஸ்ட் இது இல்லாம இப்போ அவுட்வர்ட் ஆபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஒன்று இருக்கு, இன்வர்ட் ஆபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த அவுட்வர்டுன்றதுல என்ன? வெளிநாட்டுக்கு போற தபால். இன்வர்ட்னா உள்நாட்டுக்கு வர தபால் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ பொதுவா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னாலே வெளிநாட்டு தபாலை தான் குறிக்குது. அப்புறம் இந்த ஆபீஸ் ஆஃப் இந்த போஸ்ட் ஆஃபீஸோ சார்ட்டிங் ஆஃபீஸோ செக்ஷனோ விச் எக்ஸ்சேஞ்ச் மெயில் வித் தி ஆஃபீஸர்ஸ். சரியா? அப்போ இதே மாதிரி இன்னொரு ஆஃபீஸ் இருக்கு, ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டிரான்சிட் பேக்ஸ். இப்போ நமக்கு தெரியும், இப்போ டிரான்சிட்ன்ற வார்த்தை வந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம்? லெட்டருக்கு டீல் பண்ணாது, அது பேக்கை தான் டீல் பண்ணுவோம். ஸோ க்ளோஸ்டு பேக்ஸை டீல் பண்றது தான் ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டிரான்சிட். பொதுவாக இது எங்க இருக்குன்னா நம்ம ஒரு எல்லை பகுதிகளில் தான் இந்த மாதிரி ஆஃபீஸஸ் இருக்கும். இது வந்து ஆஃபீஸ் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? பேக் எல்லாம் க்ளோஸ் பண்ண மாட்டாங்க, பட் க்ளோஸ்டு பேக்கை டீல் பண்ணுவாங்க. சரியா? பேக்கை க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ இவங்க கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா, வெளிநாட்டுக்கு போற தபால்களை க்ளோஸ் பண்ணாத ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸ் எதுன்னா ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டிரான்சிட். ஏன் இவங்க வெறும் பேக்கை மட்டும்தான் டீல் பண்ண போறாங்க? அடுத்தது ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ். ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னா என்ன? இந்த கேள்வி ஏற்கனவே கேட்டிருக்காங்க. இந்த ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ்ல என்ன ஒர்க் நடக்குது அப்படின்னா, ஒர்க் ஆஃப் அசஸ்மெண்ட் ஆஃப் கஸ்டம்ஸ் டியூட்டி. ஒர்க் ஆஃப் அசஸ்மெண்ட் ஆஃப் கஸ்டம்ஸ் டியூட்டி நடக்கிற ஒரு ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு பேர் தான் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ். இந்த ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ்ல தான் இந்த அதாவது வந்து எல்லா ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சிலையும் ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னா ஃபாரின் மெயில டீல் பண்ணும். அதுவே வந்து உள்ள இருக்க மெயிலோடைய
கண்டென்ட் எல்லாம் ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஆனா உள்ள போற கண்டென்ட்டுக்கு சுங்க வரி வசூல் பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு முடிவு பண்றது யாரு? ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் தான். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். கஸ்டம்ஸ் டியூட்டி அசஸ்மெண்ட் இஸ் டன் ஒன்லி அட் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸஸ். இது முக்கியமா தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்தது நான் வந்து வெறும் இம்பார்ட்டன்ட் நிறைய இருக்கிறதுல வெறும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் சொல்றேன். அடுத்தது சப் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ். இது வந்து sub foreign post office is an office which is not an exchange office. exchange office இல்லைன்னா என்ன அர்த்தம்? அது என்ன ஆகும்? இது வந்து அதர் கண்ட்ரிஸ்க்கோ பேக்கையோ அல்லது க்ளோஸ் பண்ணாது, அல்லது அதர் கண்ட்ரிஸ்ல இருந்து பேக்கை ரிசீவ் பண்ணாது. ஆனா இங்க ஒர்க் ஆஃப் கஸ்டம்ஸ் எக்ஸாமினேஷன், அசஸ்மெண்ட் அண்ட் அக்கௌண்டிங் ஆஃப் கஸ்டம்ஸ் டியூட்டி இஸ் கேரிட் அவுட். இப்போ ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ்ல அசஸ்மெண்ட் ஆஃப் கஸ்டம்ஸ் டியூட்டி பண்ணுவாங்க. அப்புறம் இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸ் பண்ணுவாங்க. எது? சப் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ். ஆனா இது ஒரு ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கிடையாது. சரியா? இதுல வெறும் என்ன ஒர்க் மட்டும் நடக்குது? ஒன்லி அசஸ்மெண்ட் ஆஃப் டியூட்டி, கஸ்டம்ஸ் எக்ஸாமினேஷன், அசஸ்மெண்ட் ஆஃப் கஸ்டம்ஸ் டியூட்டி, அக்கௌண்டிங் ஆஃப் கஸ்டம்ஸ் டியூட்டி. சரியா? ரைட். இது வந்து சப் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ். நல்லா ஞாபகம் வச்சுங்க, சப் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ். இப்போ கொஸ்டின் வந்து ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ்ல கஸ்டம்ஸ் டியூட்டி அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க. சப் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸஸ்ல இப்போ அசஸ்மெண்ட் ஆஃப் டியூட்டி இஸ் டன் இன் விச் ஒன் ஆஃப் தி போஸ்ட் ஆஃபீஸ்ன்னு கொடுக்கலாம். அதாவது விச் ஒன் ஆஃப் தி ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டிரான்சிட் பேக்ஸ், அப்புறம் வெறும் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் அல்லது வெறும் சப் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ். ரெண்டுமே கொடுக்க மாட்டாங்க. அல்லது 1 2 3 4 2 1 3 அந்த மாதிரி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் டிரான்சிட் செக்ஷன். டிரான்சிட் செக்ஷன்றது நான் பல தடவை சொல்லியிருக்கேன். இட் இஸ் அ மூவிங் ஆஃபீஸ். அது வந்து நகரக்கூடிய ஆஃபீஸ். ஆர்எம்எஸ்லயே வந்து நகரக்கூடிய ஒரு ஆஃபீஸ் வந்து டிரான்சிட் செக்ஷன். யார் அதனுடைய இன்சார்ஜ்? மெயில் கார்டு அல்லது மெயில் ஏஜென்ட். அடுத்தது மெயில் ஆஃபீஸ். அப்படியே குவைட் ஆப்போசிட். மெயில் ஆஃபீஸ் என்பது ஒரு நிலையான ஆஃபீஸ், நகராது. ஸோ இட் இஸ் அ ஸ்டேஷனரி ஆஃபீஸ். இதுவும் வந்து ஆர்எம்எஸ்னுடைய ஒரு ஆஃபீஸ் தான். இது 2 வகைப்படும். இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. மெயில் ஆஃபீஸஸ் ஆர் 2 kinds. 2 வகைப்படும். சார்ட்டிங் மெயில் ஆஃபீஸ், டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ். சரியா? இந்த மெயில் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் 2 வகைப்படும். டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ், சார்ட்டிங் மெயில் ஆஃபீஸ். இந்த சார்ட்டிங் மெயில் ஆஃபீஸ் வந்து பேக்கையும் டீல் பண்ணும், பேக்கை ஓபன் பண்ணி உள்ள இருக்க கண்டென்ட் ஆஃப் த பேக்கையும் டீல் பண்ணும் சார்ட்டிங் மெயில் ஆஃபீஸ். ஆனா பல தடவை சொல்லியிருக்கோம், டிரான்சிட்ன்ற வார்த்தை வந்து அது ஒன்லி க்ளோஸ்டு பேக்ஸை மட்டும்தான் டீல் பண்ணும். ஸோ டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ் எதை பண்ணும் அப்படின்னா டீல்ஸ் ஒன்லி வித் க்ளோஸ்டு பேக்ஸ். இப்போ ஆபீசர் இன்சார்ஜ் ஆஃப் சார்ட்டிங் மெயில் ஆஃபீஸ் ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட். இதே டிரான்சிட் மெயில் ஆஃபீஸாக வந்தால் மெயில் கார்டு ஆர் மெயில் ஏஜென்ட். இத ரைட். அடுத்தது சிஎம்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. சிஎம்ஓ கார்பரேட் மெயில் ஆஃபீஸ், பிஎம்ஓ பல்க் மெயில் ஆஃபீஸ். அப்படின்னா என்ன சார்? கார்பரேட் மெயில் ஆஃபீஸ்னா என்ன, பல்க் மெயில் ஆஃபீஸ்? இது ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். பல்க் மெயில் கார்பரேட்ஸ் எடுத்துட்டு வந்து பல்கா கொடுக்குறாங்களே, அண்ணா ரோட்ல எல்லாம் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி ஆபீசஸ் பேர் தான் பல்க் மெயில் சென்டர், பிஎம்சின்னு பேரு. இவங்க வந்து இப்போ வந்து ஒரு கம்பெனி இருக்கும். அந்த கம்பெனி வந்து 250 ரிஜிஸ்டரும் 5000 அன்ரிஜிஸ்டர்ட் ஆர்டிக்கலையும் அட் அ டைம் போஸ்ட் பண்றவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஆபீஸ்ல கொண்டு வந்து கொடுப்பதற்கான வசதி கொடுத்துருக்காங்க.
சரி, இவங்களே இந்த பல்க் மெயில் ஆஃபீஸ்ல வந்து இந்த கார்பரேட்ஸே வந்து என்ன பண்ணணும்னா, தபால போடுறவங்களே வந்து பண்டல் வந்து பின்கோடு வைஸ் சார்ட் பண்ணி கொண்டு வரணும். நெக்ஸ்ட் மாஸ் மெயிலிங் சென்டர் அப்படின்னா என்ன? இப்போ மாஸ் மெயிலிங் சென்டர்னா என்னன்னா, இந்த பிசினஸ் போஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு இல்லையா? இப்போ கவரை ஓட்டுறது, எழுதுறது, அப்புறம் வந்து தபால பேஸ்ட் பண்றது, ஃப்ராங்க் பண்றது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செய்யறது தான் இந்த மாஸ் மெயிலிங் சென்டர். இவங்க மாஸ் மெயிலிங் சென்டர் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து என்ன பண்றாங்க, இந்த ஒர்க்குக்கெல்லாம் எது இந்த ப்ரீ மெயிலிங் ஆக்டிவிட்டிஸ்ன்னு பேர் இதுக்கு. இந்த கவரை ஓட்டுறது, அட்ரஸ் எழுதுறது, இந்த வேலைகள்லாம் செய்வதற்கெல்லாம் வந்து என்ன பண்றாங்க, ஒரு சர்வீஸ் சார்ஜ் வாங்கிக்கிறாங்க. சரியா? போஸ்டேஜ் அல்லாமல் கூடுதலாக ஒரு சர்வீஸ் சார்ஜ் வாங்குறாங்க. அது எவ்வளோன்னு டேபிள் வந்து நம்ம இந்தியா போஸ்ட் வெப்சைட்ல இருக்கு, ரெஃபர் பண்ணிங்க. அடுத்தது ப்ரெஸ் சார்ட்டிங் ஆஃபீஸ். ப்ரெஸ் சார்ட்டிங் ஆஃபீஸ்னா ஒரு நியூஸ் பேப்பர், ஒரு தினத்தந்தி, மாலை மலர் மாதிரி ஒரு பெரிய கம்பெனியினுடைய அவர்களுடைய ப்ரிமைசஸ்ல செட் ஆயிருக்கும், அவங்களுடைய காம்பவுண்டுக்கு உள்ள சிச்சுவேட் ஆயிருக்கிற சார்ட்டிங் ஆஃபீஸுக்கு பேர் தான் பிஎஸ்ஓ, ப்ரெஸ் சார்ட்டிங் ஆஃபீஸ். இப்போ இந்த ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களுடைய சம்பளமோ, இந்த ஆபீஸினுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு ஆகின்ற காசையோ யார் கொடுப்பாங்க அப்படின்னா, யாரு எந்த எந்த காம்பவுண்டுக்குள்ள இருக்குமோ அந்த காம்பவுண்டுக்குள்ள இருக்கிற கம்பெனி தான் வந்து நமக்கு கொடுக்கணும். சரி, இவங்க வந்து ஒரு அந்த நியூஸ் பேப்பர் ஒர்க் பண்ற டைம்ல தான் இவங்களும் ஒர்க் பண்ணுவாங்க. பெரும்பாலும் நியூஸ் பேப்பர் எப்போ ஒர்க் பண்ணுவாங்க, பகல் நியூஸ் பேப்பர்னா பகல்ல ஒர்க் பண்ணுவோம், நைட்டு நியூஸ் பேப்பர்ல இந்த மறுநாள் காலைல வர நியூஸ் பேப்பர்னா நைட்டு ஃபுல்லா ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இவங்களும் நைட்டு ஒர்க் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இந்த இந்த டைரக்ட் பேக்கை க்ளோஸ் பண்ணுவது, இந்த ப்ரெஸ் சார்ட்டிங் ஆஃபீஸ் என்ன பண்ணும்னா, டெஸ்டினேஷனுக்கே டைரக்டா கூட பேக்கை க்ளோஸ் பண்ணுவாங்க. அடுத்தது ரெக்கார்ட் ஆஃபீஸ். ரெக்கார்ட் ஆஃபீஸ்ன்றதும் ஒரு நிலையான ஆஃபீஸ் தான், அதுவும் ஒரு ஆர்எம்எஸோட ஆஃபீஸ் தான். அந்த ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஆஃபீஸ்ல என்ன இருக்குன்னா, ஒர்க் பேப்பர்ஸ் ஆஃப் தி செக்ஷன்ஸ் ஆர் அட்டாச்டு டு இட். அப்படி ஒர்க் பேப்பர்ஸ் என்ன அப்படின்றதுலாம் நம்ம ஏற்கனவே வந்து படிச்சிருக்கோம். போஸ்ட்மேன் எக்ஸாம்ல வால்யூம் 7ல இருக்கு. அதெல்லாம் அன்னன்னைக்கு நடக்கின்ற விவரங்கள்ல தான் இந்த ஒர்க் பேப்பர்ல கொடுப்பாங்க. இந்த ஒர்க் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி செக் பண்ணி கரெக்டா பிளேஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, ஒரு தி ஒர்க் பேப்பர்ஸ் ஆஃப் தி ஒர்க் பேப்பர்ஸ் ஆர் ப்ரிசர்வ்ட் அட் வேர், பிளேஸ்ட் ஆன் ரெக்கார்ட் அட் வேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்க? ரெக்கார்ட் ஆஃபீஸ்ல தான் இருக்கும். பார்த்துருவா. ரெக்கார்ட் ஆஃபீஸினுடைய இன்சார்ஜ் யாருன்னா ரெக்கார்ட் ஆஃபீஸர். அடுத்தது ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸ். இது ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸ்ன்றது நம்முடைய போஸ்ட் ஆஃபீஸினுடைய ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஈக்குவலண்டான ஒரு ஆஃபீஸ். இதுவும் ஒரு ஸ்டேஷனரி ஆஃபீஸ் தான். ஒரு ஆர்எம்எஸ்னுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்ல அமைந்திருக்கின்ற ரெக்கார்ட் ஆஃபீஸுக்கு பேர் தான் ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸ். சரிங்களா? பொதுவா ரெக்கார்ட் ஆஃபீஸினுடைய வேலைன்னா ஒர்க் பேப்பர் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணணும், செக் பண்ணணும், ஃபைல் பண்ணி வைக்கணும், அப்புறம் எல்லா தேவையான ஃபார்ம்ஸு, பேக்ஸு, ஸ்டேஷனரிலாம் சப்ளை பண்ண வேண்டியது அவர்களுடைய வேலை தான். ஆனால் அது மட்டும் இல்லாமல் ஆர்எம்எஸ்ல அந்த பர்டிகுலர் ஆர்எம்எஸ்ல ஒர்க் பண்ணுறவங்களுடைய சம்பள பட்டியலை மெயின்டைன் பண்ணுறதும் இந்த ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸினுடைய வேலை. இதனோட இன்சார்ஜோட பேர் ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸர். நெக்ஸ்ட் சப் ரெக்கார்ட் ஆஃபீஸ். சப் ரெக்கார்ட் ஆஃபீஸும் ஒரு ஸ்டேஷனரி நிலையான ஆஃபீஸ் தான், அதுவும் ஒரு ஆர்எம்எஸ்னோட ஆஃபீஸ் தான். இந்த ஆஃபீஸ் வந்து ஒரே ஸ்டேஷன், எந்த ஸ்டேஷன்ல இருக்கும்? மெயில் ஆஃபீஸ், எந்த மெயில், அதாவது வந்து மெயில் ஆஃபீஸ் இருக்கின்ற அதே ஸ்டேஷன்ல இருக்கும். அந்த ஆஃபீஸுக்கு பேர் தான் சப் ரெக்கார்ட் ஆஃபீஸ். சரியா? இப்போ ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸ்ன்றது ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் ஆர்எம்எஸ் டிவிஷன்ல அமைந்திருக்கின்ற ரெக்கார்ட் ஆஃபீஸ். சப் ரெக்கார்ட் ஆஃபீஸ்ன்றது மெயில் ஆஃபீஸ் அமைந்திருக்கின்ற ஸ்டேஷன்லேயே இருக்கிற ஆஃபீஸ்க்கு பேர் தான் சப் ரெக்கார்ட் ஆஃபீஸ். இந்த சப் ரெக்கார்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் இன்சார்ஜ் ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் ஆர் சப் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் ஆர் மெயில் ஏஜென்ட். சரி, இவர்கள் இந்த சப் ரெக்கார்ட் ஆஃபீஸினுடைய இன்னொரு முக்கியமான வேலை வந்து தேவையான ஃபார்ம்ஸ், பேக் மெயில் ஆஃபீஸ்லயும் செக்ஷன்லயும் யூஸ் பண்ணுவதற்கு தேவையான
ஆர்ம்ஸ் பேக் எல்லாம் சப்ளை பண்றது சப் ரெக்கார்டு ஆஃபீஸ். அடுத்தது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பேக் ஆஃபீஸ். வாட் இஸ் பேக் ஆஃபீஸ்? இதுல வந்து அப்ரிவேஷன்ஸ் இம்பார்ட்டன்ட், ஃபங்க்ஷனிங் இம்பார்ட்டன்ட். சரியா? இப்போ அப்ரிவேஷன் யூனிட் பேக் ஆஃபீஸ் அப்படின்னா என்ன? யூபிஓ அப்படின்னா என்னன்னா, ஒவ்வொரு போஸ்ட் ஆஃபீஸும் எக்ஸப்ட் பிரான்ச் ஆஃபீஸ். சரியா? எவ்ரி போஸ்ட் ஆஃபீஸ் இஸ் ஐடென்டிஃபைட் ஆஸ் யூனிட் பேக் ஆஃபீஸ். ஒரு போஸ்ட் ஆஃபீஸுக்கு வருகின்ற பேக்கு போறதுக்கு வெளியில போற பேக் இதுக்கெல்லாம் கணக்கு இருக்கு. அதுக்கு பேர் வந்து டெய்லி அக்கௌண்டிங் ஆஃப் பேக்னு பேரு, டெய்லி பேக் அக்கௌண்டிங் பேரு. இதை கரெக்டா நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஒரு ஆஃபீஸ்ல எப்படி கேஷ் பேலன்ஸ் இருக்கோ அதே மாதிரி பேக்குக்கும் பேலன்ஸ் இருக்கு. மினிமம் மேக்சிமம் தான் வச்சுக்கணும். சரி, இதெல்லாம் வந்து இவ்வளவு டீட்டெயில் தேவையில்லை. யூனிட் பேக் ஆஃபீஸ்னா யூனிட் பேக் ஆஃபீஸ்னா இது வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் எக்ஸப்ட் பிரான்ச் ஆஃபீஸ். அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆஃபீஸ். டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆஃபீஸ்ன்றது ஒரு ஆர்எம்எஸ் ஆஃபீஸ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆஃபீஸ். இது வந்து என்ன பண்ணுன்னா, எல்லா டைப் ஆஃப் பேக் அக்கௌண்டிங்கை மெயின்டைன் பண்றது இவங்களுடைய வேலை. இவங்களுக்கு பேக் எங்க வரும் போகும்னா, இவங்களுக்கு பேக் வர இடம் வந்து யூனிட் பேக் ஆஃபீஸ், அனுப்புவதும் இவங்களுடைய வேலை. அடுத்தது சர்க்கிள் பேக் ஆஃபீஸ், சிபிஓ. இது வந்து எங்க இருக்குன்னா, போஸ்டல் ஸ்டோர்ஸ் டெப்போஸ் சிச்சுவேட்டட் அட் தி ஹெட் குவார்ட்டர்ஸ். நல்லா புரிஞ்சுங்கன்னா, போஸ்டல் ஸ்டோர்ஸ் டெப்போஸ் சிச்சுவேட்டட் அட் தி ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்ற வார்த்தையை புரிஞ்சுக்கணும். அப்போ தமிழ்நாட்டினுடைய சர்க்கிள் பேக் ஆஃபீஸ் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டு 2 பிஎஸ்டி இருக்குன்னா அந்த 2 பிஎஸ்டியும் கொடுத்தாங்கன்னா, இப்போ வந்து திருச்சியில ஒரு பிஎஸ்டி இருக்கு, சென்னையில ஒரு பிஎஸ்டி இருக்கு. ஆனா சர்க்கிள் பேக் ஆஃபீஸ் எங்க இருக்குன்னா சென்னை பிஎஸ்டியில தான் ஃபங்க்ஷன் ஆகுது. ஏன்? டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர், இது ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் போஸ்டல் சர்க்கிள், அதுதான். இந்த டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆஃபீஸ் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களும் வந்து இந்த யூனிட் பேக் ஆஃபீஸினுடைய பேக் பேலன்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணுவது இவங்களுடைய வேலை தான். இவங்களுடைய வேலை வந்து ரிப்பேர் பண்ணக்கூடிய பேக்குகளை ஐடென்டிஃபை பண்ணி அதை ரிப்பேர் பண்ணி திரும்ப யூஸ் பண்ணுவதற்கான வேலைகளை செய்வாங்க. அடுத்தது சென்ட்ரல் பேக் ஆஃபீஸ். சென்ட்ரல் பேக் ஆஃபீஸ்ன்றது எங்க இருக்குன்னா டைரக்டரேட்ல இருக்கு. இதை சிபிஓன்னு சொல்லக்கூடாது. சர்க்கிள் பேக் ஆஃபீஸை தான் சிபிஓன்னு சொல்லணும். இது சென்ட்ரல் பேக் ஆஃபீஸ் தான். இந்த சென்ட்ரல் பேக் ஆஃபீஸ் வந்து பிசிக்கலா எந்த பேக்கையும் ஹேண்டில் பண்ணாது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது ஏற்கனவே கேட்டிருக்காங்க. which one of the following does not handle physical bags அப்படின்னா சென்ட்ரல் பேக் ஆஃபீஸ். ரைட். இந்த அடுத்தது சார்ட்டிங் அசிஸ்டன்ட். சார்ட்டிங் அசிஸ்டன்ட்ன்றவர் யாரு? சார்ட்டிங் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணுவார், ஆர்எம்எஸோட ஸ்டாஃப். இவர் வந்து என்ன பண்ணுவாரு, இந்த டேர்ம், இந்த சார்ட்டிங் அசிஸ்டன்ட்ன்றது பொதுவா எல்லாரையும் குறிக்கும், எக்ஸப்ட் சூப்பர்வைசிங் ஆஃபீஸர், மெயில் கார்டு தவிர மீதி எல்லாரையும், எம்டிஎஸ் இவர்களுக்கு தவிர மீதி எல்லாரையும் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் சொல்லுவோம். அடுத்தது சப்சிடைரி சார்ட்டிங் அசிஸ்டன்ட். இவருடைய வேலை என்ன அப்படின்னா, இவர் வந்து ஒரு வேலை, இவர் வந்து எப்படின்னா ஒரு பர்டிகுலர் செட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் ஒரு பர்டிகுலர் செட்டில் வந்து அவர் இணைச்சிருக்க மாட்டாங்க. எங்கெல்லாம் ஒர்க் அதிகமா இருக்குதோ அவருக்கு வந்து அவரை வந்து அந்த பர்டிகுலர் செட்ல அட்டாச் பண்ணி அந்த ஒர்க் அதிகமா இருக்கிற ஆஃபீஸ்ல மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. இவருக்கு பேரு சப்சிடைரி சார்ட்டிங் அசிஸ்டன்ட். செட் அப்படின்னா என்ன? செட் அப்படின்னா இப்போ ஒரு ஆர்எம்எஸ் இருக்கு. அந்த ஆர்எம்எஸ் பணிபுரிகின்ற அந்த ஆர்எம்எஸ் வந்து எதற்கு அந்த ஆர்எம்எஸ்ல பணிபுரிகின்ற வேலை நேரங்களை குறிப்பதற்கு பயன்படுத்துவதுதான் செட். அதற்கு வந்து சீரியல் நம்பர் யூஸ் பண்றாங்க. இப்போ செட் A26 செட் 4 அப்படின்னா A26ன்ற ஒரு செக்ஷனுடைய 4வது செட் அப்படின்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். செட் ஆஃப் மெயில் ஆஃபீஸ்ன்றதும் சேம் தான். நெக்ஸ்ட் அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ட்ரிப். ட்ரிப் அப்படின்னா என்ன அப்படின்னா, ட்ரிப் என்பது a journey performed by a set of a section traveling. இப்போ சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும்
ஒரு செக்ஷன் ஒர்க் பண்ணுதுன்னு வச்சுக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அந்த செக்ஷன் வந்து ஒர்க் பண்ணுது. சென்னையில கிளம்பி சரியா போ கன்னியாகுமரி போய் ரீச் ஆகி சென்னையில கிளம்பி கன்னியாகுமரிக்கு போய் ரீச் ஆகுது பாருங்க. இதற்கு பேர் தான் ட்ரிப். இதற்கு பேரு அவுட்வர்டு ட்ரிப். கன்னியாகுமரியில இருந்து கிளம்பி திரும்ப ஹெட் குவார்டர்ஸே வந்து ரீச் ஆகுறதுக்கு பேர் தான் இன்வர்டு ட்ரிப். அடுத்தது ஸ்டேஷன் ஆர்டிக்கல் அப்படின்னா என்ன, சார்ட்டிங் ஆர்டிக்கல்னா. இப்போ ஸ்டேஷன் ஆர்டிக்கல் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஆர்டிக்கல் இருக்கு. அந்த ஆர்டிக்கல் அந்த பர்டிகுலர் போஸ்ட் ஆஃபீஸ்லயே டெலிவரிக்கு இப்போ புக்கிங் பண்ற ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ்லயே டெலிவரிக்கு உகந்த ஆர்டிக்கலா இருந்தா அதற்கு பேர் தான் ஸ்டேஷன் ஆர்டிக்கல். சார்ட்டிங் ஆர்டிக்கல் அப்படின்னா என்னன்னா, அதை ஃபர்தரா சார்ட் பண்ணி அதனுடைய டெஸ்டினேஷனுக்கு நம்ம அனுப்புறதுதான் சார்ட்டிங் ஆர்டிக்கல். சரியா? இவ்வளவுதான் ஸ்டேஷன் ஆர்டிக்கல். சார்ட்டிங் ஆர்டிக்கல். இப்போ ஸ்டேஷன் ஆர்டிக்கலை வந்து ஒரு ஆரம்ப செக்ஷனுக்கு அனுப்பினா பண்ண வேண்டியதில்லை. அந்த பர்டிகுலர் ஹெட் ஆஃபீஸ்லயோ அல்லது அந்த ஹெட் ஆஃபீஸுக்கு கீழே இருக்கிற சப் ஆஃபீஸ்லயோ போய் டெலிவரி ஆகிற மாதிரி இருக்கும். அது தேவையில்லாம அன்னெசரி டிராவலிங் பண்ண வேண்டியதில்லை. நெக்ஸ்ட் லேபிள்டு பண்டல். லேபிள்டு பண்டல்னா என்ன, பொதுவா வந்து தபால்களை பிரிக்கும் போது நம்ம ஒரு செக் ஸ்லிப் வச்சிருப்போம். அந்த செக் ஸ்லிப்பை அந்த தபால்களை அடுக்கி அந்த தபாலுக்கு மேல ஒரு பர்டிகுலர் டெஸ்டினேஷனுக்கு போகுதுன்னா அது மொத்தத்தையும் ஒன்னா அடுக்கி கட்டி அந்த செக் ஸ்லிப் மேல வச்சு எழுதும். அதற்கு பேர் தான் லேபிள்டு பண்டல். ரைட். இதுவும் வந்து ரெண்டு வகைப்படும், ஸ்டேஷன் பண்டல், சார்ட்டிங் பண்டல். இப்ப ஸ்டேஷன் பண்டலை பொறுத்த வரைக்கும் அந்த பர்டிகுலர் ஸ்டேஷன்லயே டெலிவரி ஆகிறதா இருக்கும். சார்ட்டிங் பண்டலாக இருந்தால் அதை ஃபர்தரா வந்து அதை சார்ட் பண்ணி வேறொரு அலுவலகத்துக்கு போய் டெலிவரி பண்ற மாதிரி இருக்கும். சார்ட்டிங் பண்டல் வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா இரண்டு வகைப்படும். எக்ஸ்பிரஸ் பண்டல், டெஃபர்டு பண்டல்னு பேர். எக்ஸ்பிரஸ் பண்டல்னா உடனடியாக போய் டெலிவரி ஆகுது. டெஃபர்ட் பண்டல்னா இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு போகிறது. இதுல வந்து எப்படின்னா, இப்போ எக்ஸ்பிரஸ் பண்டல், டெஃபர்ட் பண்டல். எக்ஸ்பிரஸ் பண்டலை பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டா சார்ட் பண்ணி இம்மீடியட்டா டெஸ்பேச் பண்ண வேண்டியது. டெஃபர்ட் பண்டல்ல இம்மீடியட்டா பண்ண வேண்டிய அவசியம் இல்லாத தபால்கள் இருக்கிறது தான் டெஃபர்ட் பண்டல். அடுத்தது டெரிட்டோரியல் பண்டல். இதுல கேள்வி கேட்டிருக்காங்க. டெரிட்டோரியல் பண்டல்னா ஒரு பர்டிகுலர் நகரத்துக்கே வந்து தபால்கள் நிறைய வந்துருதுன்னா அந்த மாதிரி தபால்கள் வரும்போது எத்தனை ஆர்டிகல் வந்தா இந்த டெரிட்டோரியல் பண்டல் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா 25 அல்லது அதுக்கு மேல் இருந்தா டெரிட்டோரியல் பண்டலை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். அடுத்தது லேபிள்டு பண்டல்ஸ் ஆர் நாட் டியூ. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டியூ கிடையாது. நெக்ஸ்ட் செக் ஸ்லிப். செக் ஸ்லிப்னா இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், தபால்களை வந்து நம்ம அழகா அடுக்கி அந்த தபால்கள் மேல வந்து போக வேண்டிய விலாசத்தை எழுதி கட்டி வைப்போம். இதற்கு பேர் தான் செக் ஸ்லிப். சரியா? நெக்ஸ்ட் செக் ஸ்லிப்ல வந்து யார் ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்ற பேரோட எழுதி கையெழுத்து போடணும். அப்பதான் அதுக்குள்ள மிஸ்ஸென்ட் இருந்தா அவர்கள் தான் பொறுப்பாவார்கள். அடுத்தது மணி ஆர்டருக்கு தனியா செக் ஸ்லிப் இருக்கு. அதுக்கு பேரு மணி ஆர்டர் செக் ஸ்லிப். அடுத்தது மெயில் பேக். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். மெயில் பேக் என்பதுல என்னென்ன இருக்கும் அப்படின்னா, இட் கண்டெய்ன்ஸ் அன்ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல், ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸ் ஆஃப் தி லெட்டர் மெயில். சரியா? லெட்டர் மெயில். அப்போ இதுல என்ன இல்ல, பார்சல் இல்ல. சரி, இப்போ இப்போ நிறைய ரெஜிஸ்டர்ட் பேக்கெட் பேக் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதை மெயில் பேக்ல போடணும். அதாவது பெரிய பெரிய பேக்கெட் வருது, ரெஜிஸ்டர் புக் பண்றாங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா ரெஜிஸ்டர்ட் பேக்கெட் பேக் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ரெஜிஸ்டர்ட் பேக்கெட் பேக்கை எடுத்து மெயில் பேக்குக்குள்ள வைக்க மாட்டார்கள். அப்புறம் மெயில் பேக் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் பிரான்ச் ஆஃபீஸ் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ். நெக்ஸ்ட் பொதுவா வந்து
பார்சல் பேக் பிரிஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மெயில் பேக் உள்ள ஒன்லி அன்ரெஜிஸ்டர்ட் ரெஜிஸ்டர்ட் ஆர்டிக்கல் ஆஃப் தி லெட்டர் மெயில் இருக்கும். சப்போஸ் பார்சல் பேக்கே பிரிஸ்கிரைப் பண்ணாத இருந்தா அந்த இடங்கள்ல மட்டும் மெயில் பேக்குக்குள்ள பார்சல் பேக்கை ஐ மீன் பார்சல் மெயிலையும் இன்க்ளூட் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட், எத்தனை வகையான மெயில் பேக் இருக்கு? இது பல தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டெஃபினட் கொஸ்டின். சரியா? தேர் ஆர் 3 kinds ஆஃப் மெயில் பேக். ஸ்டேஷன் மெயில் பேக், சார்ட்டிங் மெயில் பேக், அப்புறம் கம்பைன்டு மெயில் பேக். மெயில் பேக் என்பது டியூ பேக்ஸ். வெரி 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 இம்பார்ட்டன்ட். சொன்னது மூணு வகைப்படும். சார்ட்டிங், ஸ்டேஷன், அப்புறம் கம்பைன்டு. அப்புறம் மெயில் பேக்ல டியூ பேக். அப்புறம் ஒரு கேஷ் ஆஃபீஸுக்கும் சப் ஆஃபீஸஸ்க்கும் இடையே மெயில் பேக் எக்ஸ்சேஞ்ச் ஆகும் பொழுது அதை அந்த மெயில் பேக்குக்குள்ள ஒரு ரெஜிஸ்டர்ட் பேக்கும் கேஷ் பேக்கும் போகும். சரியா? இந்த கேள்வி பல தடவை கேட்டாங்க. இந்த ரெஜிஸ்டர்ட் லிஸ்ட்ல நம்ம என்ன பண்ணுவாங்க, கேஷ் போகும்போது எஃப் அப்படின்ற அந்த சிம்பிளை மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த டியூ பேக் லிஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த டியூ பேக் லிஸ்ட்ல எஃப் அப்படின்ற சிம்பிள், எஃப் மீன்ஸ் ஃபைனான்ஸ். ஸோ இந்த கேஷ் பேக் எல்லாம் இருக்கிற ஆஃபீஸ்க்கு, சப் ஆஃபீஸ்க்கும் ஒரு சப் ஆஃபீஸ்க்கும் ஒரு கேஷ் ஆஃபீஸ்க்கும் இடையே மெயில் பேக் எக்ஸ்சேஞ்ச் ஆகும்போது அதில் ரெஜிஸ்டர் பேக்கும் கேஷ் பேக்கும் உள்ள போகும். இதை எஃப் என்ற சிம்பிளை வச்சு குறிப்பிடுவாங்க. இந்த எஃப்ன்றத பல தடவை கேள்வி கேட்டிருக்காங்க. நான் தான் சொல்லிட்டேன். இந்த 26 இது டெஃபினிஷன் நம்பர் 26 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மெயில் பேக்ல கட்டாயம் ஒரு கேள்வி இருக்கு. நெக்ஸ்ட், ஆல் bags including those in the nature of L bags should also be invariably sealed. இத கேள்வியும் கேட்டாங்க. எல் பேக் எல்லாம் நம்ம சீல் வைக்க வேண்டியது இல்லை, மற்றதை மட்டும் சீல் வச்சா போதும் அப்படிலாம் கிடையாது. ஆல் பேக் ஷுட் இன்வேரியபிளி சீல்டு. நெக்ஸ்ட், ஏர்மெயில் பேக். இது ஈஸி. ஏர்மெயில் பேக்ன்றது என்ன இருக்கும் அப்படின்னா, அன்ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸ் டு பி கேரிடு பை அன் ஏர் சர்வீஸ். இப்போ ஏர்ல தான் போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கிற தபால்களை மட்டும் இந்த ஏர்மெயில் பேக்ல போடுவாங்க. பொதுவா ஏர்மெயில் பேக் எந்த கலர்ல இருக்கும்னா ப்ளூ கலர்ல தான் இருக்கும். ரைட். இப்போ அன்ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகிளாக இருந்தால், இப்போ 50க்கு மேற்பட்ட அன்ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல் ஏர்ல போற மாதிரி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஏர்மெயில் பேக்கை யூஸ் பண்ணுவோம். 50க்கு கீழே இருந்தா அந்த இடத்துல பேக்கை யூஸ் பண்ண மாட்டோம். அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஏர்மெயில் பிசினா பேப்பர் கவர். சரியா? நெக்ஸ்ட் இந்த கேள்வி ஏற்கனவே கேட்டிருக்காங்க. சிஏபி அப்படின்னா எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிஏபி அப்படின்னா கண்டெய்ன் ஏர் பார்சல். இந்த எக்ஸ்பான்ஷன் கேட்டிருக்காங்க. கண்டெய்ன்ஸ் ஏர் பார்சல். இப்போ ஒரு பார்சல், ஏர் பார்சல் இஸ் சென்ட் இன்சைடு த ஏர்மெயில் பேக். பொதுவா ஏர்மெயில் பேக்ல பார்சலை போட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் ஏர் பார்சல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஏர்மெயில் பேக்கினுடைய லேபிள்ல என்ன பண்ணுவாங்கன்னா சிஏபி அப்படின்ற இண்டிகேஷனை போடுவாங்க. அப்புறம் ரெஜிஸ்டர்டு ஆர்டிகல் எப்படி அன்ரெஜிஸ்டர்டு ஆர்டிகல் 50க்கு மேல போனாதான் ஏர்மெயில் பேக் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ரெஜிஸ்டர்டு ஆர்டிகல் 25க்கு மேல போகும்போது தான் இந்த ஏர்மெயில் ரெஜிஸ்டர்ட் பேக்கை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட், இந்த கேள்வியும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏர்மெயில் பேக் அல்லது ஏர் டிபி உடைய மேக்சிமம் வெயிட் எவ்வளவு இருக்கலாம்னா 30 கிலோ தான் இருக்க முடியும். பல தடவை கேட்டிருக்காங்க.
இந்த கேள்வியும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது ரெஜிஸ்டர்ட் பண்டல். ரெஜிஸ்டர்ட் பண்டல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ அந்த கான்செப்டே கிடையாது. அதாவது நம்ம வந்து இப்போ வந்து ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்து மோர் தென் 3க்கு வந்தா அந்த இடத்துல வந்து ரெஜிஸ்டர்ட் பண்டல் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதெல்லாம் இப்போ கிடையாது. நெக்ஸ்ட் இந்த L1 L2 கான்செப்ட் வந்த பிறகு இந்த இதுவே கிடையாது. நெக்ஸ்ட் ரெஜிஸ்டர்ட் பண்டல் ஃப்ரம் கஸ்டமர்ஸ்லாம் தேவையில்லை. அடுத்தது ரெஜிஸ்டர்ட் பேக். ரெஜிஸ்டர்ட் பேக்குள்ள என்னென்ன இருக்கும்? இட் மே கண்டெய்ன்ஸ் கேஷ் பேக், ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல், விபிஐ ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸ், ரெஜிஸ்டர்ட் பேக்கெட், இன்சூர்டு என்வலப், ஆர்பி, இன்சூர்டு பண்டல்ஸ், இது எல்லாமே இருக்கும். இது இல்லாம கூட என்ன இருக்கும்? ரெஜிஸ்டர்ட் லிஸ்ட். இது இம்பார்ட்டன்ட்டுங்க. அதே மாதிரி ரெஜிஸ்டர்ட் பேக் என்ன பேக் அப்படின்னா இட் இஸ் எ டியூ பேக். டியூ பேக். இதுல எது டியூ பேக், எது அன்யூஷுவல் பேக்னு கேள்வி கேட்பாங்க. ஸோ ரெஜிஸ்டர்ட் பேக் இஸ் எ டியூ பேக். கேஷ் பேக்ன்றது பல தடவை கேட்டிருக்காங்க. இட்ஸ் எ அன்யூஷுவல் பேக். ரைட். ஸ்பீட் போஸ்ட் பேக்கும் அதே மாதிரி தான். இன்சூர்டு பண்டல்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தபால் இருந்ததுன்னா அதை வந்து இன்சூர்டு பண்டலாக யூஸ் பண்ணுவாங்க. பொதுவாக இன்சூர்டு பேக் எப்போ கட்டுவாங்கன்னா 10 அல்லது அதுக்கு மேற்பட்ட ஆர்டிகல் இருந்தால் தான் அதை வந்து இன்சூர்டு பேக் கட்டுவாங்க. நெக்ஸ்ட் பார்சல் பேக். பார்சல் பேக் வந்து டியூ பேக் கிடையாது. பார்சல் பேக் இஸ் நாட் அ டியூ பேக். சரியா? அது இம்பார்ட்டன்ட். அடுத்தது இன்சூர்டு பேக். இன்சூர்டு பேக்குக்குள்ள என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா an insured bag is intended to give இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்காக அனுப்புறது தான் இன்சூர்டு பேக். இந்த இன்சூர்டு பேக்ல இது வந்து இட் டஸ் நாட் கம்ஸ் அண்டர் த கேட்டகரி ஆஃப் எய்தர் டியூ பேக் ஆர் அன்யூஷுவல் பேக். இது எந்த கேட்டகரியிலுமே வராது. நெக்ஸ்ட் இன்சூர்டு பேக்கை பொறுத்த வரைக்கும் லூஸா டெஸ்பேச் பண்ணக்கூடாது. அது ஒரு இன்னொரு பேக்குக்குள்ள போட்டு தான் பண்ண முடியும். அவ்வளவுதான். டபுள் கேன்வாஸ் பேக்ல தான் இதை அனுப்ப முடியும். இது வரைக்கும் போதும். அடுத்தது வேற என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா பேக்கெட் பேக். ரெஜிஸ்டர்ட் பேக்கெட் பேக்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை. டிரான்சிட் பேக்ஸ். டிரான்சிட் பேக்கை பொறுத்த வரைக்கும் எது இம்பார்ட்டன்ட்னா டிரான்சிட் பேக்ஸ் ஆர் டியூ பேக்ஸ் அப்படின்றத மறக்கவே கூடாது. சரியா? நான் சொன்ன மாதிரி இந்த டியூ பேக் அன்யூஷுவல் இருந்து கட்டாயம் ஒரு கேள்வி வரும். அதனாலதான் இந்த மெயில் பேக்ல இருந்து எல்லாமே இம்பார்ட்டன்ட். இதுல ரொம்ப எதுன்றத நான் இப்போ அதுதான் அதுலயும் ரொம்ப முக்கியமானதை ஃபில்டர் பண்ணி சொல்றேன். இப்போ ஹெச்ஓல இருந்து எஸ்ஓக்கோ அக்கௌண்ட் பேக்ன்றது கட்டாயம் டியூ பேக். சரியா? அக்கௌண்ட் பேக் இஸ் யூஸ்டு பிட்வீன் எ சப் ஆஃபீஸ் அண்ட் இட்ஸ் ஹெட் ஆஃபீஸ். ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து சப் ஆஃபீஸுக்கு போறதுக்கு பேரும் அக்கௌண்ட் பேக் தான். சப் ஆஃபீஸ்ல இருந்து ஹெச்ஓக்கு வர்றதுக்கு பேரும் அக்கௌண்ட் பேக் தான். இந்த அக்கௌண்ட் பேக்ன்றது டியூ பேக். நெக்ஸ்ட் இதுல என்னெல்லாம் போகலாம் அப்படின்னா இந்த அக்கௌண்ட் பேக் மே கண்டெய்ன்ஸ் இப்போ பொதுவாக வந்து ஹெச்ஓல இருந்து எஸ்ஓக்கு போய் தபால் டெலிவரி ஆகக்கூடிய ஃபுல்லி ப்ரீபெய்டு அன்ரிஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸை கூட இந்த அக்கௌண்ட் பேக்ல தான் இன்வாய்ஸ் பண்ணி அனுப்பும். அடுத்தது பிஓ பேக். பிஓ பேக்ன்றது பிரான்ச் ஆஃபீஸுக்கும் அதனுடைய ஏஓவிற்கும் இடையே கனெக்ட் ஆகிற பேக் தான். எ பேக் இஸ் யூஸ்டு பிட்வீன் அ பிரான்ச் ஆஃபீஸ் அண்ட் இட்ஸ் அக்கௌண்ட் ஆஃபீஸ். சரியா? அதுதான் வந்து பிஓ பேக். நெக்ஸ்ட் பிரான்ச் ஆஃபீஸ் பேக்ஸும் டியூ பேக்ஸ் தான். பிஓ பேக்ஸும் டியூ பேக்ஸ் தான். அடுத்தது கேஷ் பேக். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். கேஷ் பேக் இஸ் அன்யூஷுவல் பேக். அன்யூஷுவல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கேம்ப் பேக். இது ஆப்வியஸ்லி இம்பார்ட்டன்ட். கேம்ப் பேக்ன்றது நமக்கு
இப்போ நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் கைட்லேயே படிச்சிருக்கோம். பிஓ கைட் கிளாஸ் 198ல் கிளீனாக சொல்லியிருக்கு. கேம்ப் பேக்னா கேம்ப் யார் யாருக்கு கொடுப்போம்? பிரசிடென்ட்டு, பிரைம் மினிஸ்டரு, அப்புறம் சென்ட்ரல் மினிஸ்டர்ஸு, நம்ம டிபார்ட்மெண்ட்ல டிஜி போஸ்ட் இவர்களுக்கெல்லாம் கேம்ப் பேக்கு கொடுப்பாங்க. ஹையர் ஆஃபீஸர்ஸ் ஆன் டூருக்கு கொடுப்பாங்க. இந்த ஹையர் ஆஃபீஸர்ஸ் ஆன் டூருக்கு யார் யாருன்னு அவங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த கேம்ப் பேக்ஸ் எல்லாம் டியூ பேக்ஸ் கிடையாது. சரியா? கேம்ப் பேக்ஸ் ஆர் நாட் அ டியூ பேக்ஸ். ஸோ இந்த அன்யூஷுவல் பேக்காக தான் அதை ட்ரீட் பண்ணணும். நெக்ஸ்ட் டெலிகிராஃப் கவர்லாம் கிடையாது. அப்புறம் கேஜிடிவி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. 44ல் இருக்கு. கேஜிடிவி அப்படின்னா என்னன்னா, ஆர்எம்எஸ்ல நமக்கு வந்து ஒரு ரன்னிங் செக்ஷன்ல ஒரு பர்டிகுலர் டெஸ்டினேஷனுக்கு நிறைய பேக் வந்துச்சுன்னா, கேஜின்னா கூண்டு மாதிரி இருக்கும். அந்த கூண்டுக்குள்ள அந்த பர்டிகுலர் டெஸ்டினேஷனுக்குரிய பேக் எல்லாத்தையும் அடைச்சி அந்த கூண்டை பூட்டி அந்த பூட்டின் சாவியும் ஒரு ஸ்பெஷல் கவர்ல போட்டு அனுப்புவாங்க. இதற்கு பேர் தான் கேஜிடிவி. இவ்வளவுதான், இதை புரிஞ்சுக்கங்க. இந்த கேஜிடிவியில லாக் அண்ட் கீ இருக்கும். அந்த லாக் அண்ட் கீ வந்து செப்பரேட்டா ஸ்பெஷல் கவர்ல போகும். ரைட். இதை யார் வச்சிருப்பாங்க அப்படின்னா, ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் தான் வந்து ஓபன் பண்ணி பார்க்க முடியும் இந்த கேஜிடிவியை. நெக்ஸ்ட் ஏ ஆர்டர். ஏ ஆர்டர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேள்வி. எப்படி மெயில் பேக்கை பத்தி ஒரு கேள்வி வருமோ 7ல், அதே மாதிரி ஏ ஆர்டர், பி ஆர்டர், டிபி ஆர்டர்ல இருந்து ஒரு கேள்வி வரும். ஏ ஆர்டர் அப்படின்னா, ஏ ஆர்டர் என்பது யார் இஷ்யூ பண்ணுவா அப்படின்னா, சூப்பரண்டென்ட் ஆர்எம்எஸ் தான் இஷ்யூ பண்றாரு. அதுல என்ன இருக்கும்னா, சார்ட்டிங் லிஸ்ட்ல இருக்க சேஞ்சஸ் மட்டும் இருக்கும். அடுத்தது பி ஆர்டர். பி ஆர்டர் யார் இஷ்யூ பண்ணுவா? அதுவும் சூப்பரண்ட் தான் இஷ்யூ பண்ணுவார். அதுல என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ பி ஆர்டர்ல என்ன இருக்குன்னா, சூப்பரண்ட் தான் இஷ்யூ பண்றாரு. அதையும் ஒரு மெயில் ஆபீஸ்லயோ, சரியா, மெயில் ஆபீஸ்லயோ அல்லது சார்ட்டிங் ஆபீஸ்லயோ வேலை செய்கின்ற அந்த மற்ற ஊழியர்கள் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸை, அவர்களுடைய டியூட்டிஸ்ல அவர்கள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விழுகின்ற ஆணை தான் இந்த பி ஆர்டர். எக்ஸப்ட் ஏ ஆர்டர். ஏ ஆர்டர் என்ன? சேஞ்ச் இன் தி சார்ட்டிங் லிஸ்ட். ஸோ எக்ஸப்ட் சேஞ்ச் இன் த சார்ட்டிங் லிஸ்ட், மீதி எல்லா ஆர்டருமே பி ஆர்டர். சிம்பிளா சொல்லலாம், சார்ட்டிங் லிஸ்ட்ல பண்ணுகின்ற மாற்றங்களை குறிப்பது ஏ ஆர்டர். இதை தவிர மற்ற ஆர்டர் எல்லாம் பி ஆர்டர். டிபி ஆர்டர்னா என்னன்னா, முன்னாடி டி அப்படின்னு போட்டிருக்கிறது தான் டிபி ஆர்டர். இந்த டிபி ஆர்டர்ன்றது ஒரு கேம்ப் பார்ட்டிகளை எப்படி ரிசீவ் பண்ணுவீங்க, ஒரு கேம்ப் பேக் எப்படி ரிசீவ் பண்ணுவீங்க, ஒரு ஹையர் ஆபீசர் ஆன் டூர் அவர் எப்படி இருக்காரு, எப்படி வராரு அப்படின்றத குறிப்பது தான் இந்த டிபி ஆர்டர். ஒர்க் பேப்பர் அப்படின்னா என்னன்னா, நான் முதலே சொன்னேன், ஆர்எம்எஸ்ல அன்றைக்கு வருகின்ற வேலைகளை செய்வதற்கு அவங்க வந்து மேல இருந்து கொடுப்பாங்க, ஆர்டர்ஸ் ரெக்கார்ட் ஆபீஸ்ல இருந்து. அதற்கு பேர் தான் ஒர்க் பேப்பர். ஒர்க் பேப்பர் இஸ் a paper that I mean a document received and dispatched by a set of a transit section or mail office. சரியா? இப்போ செக்ஷன் டிரான்சிட் செக்ஷனாகவும் இருக்கலாம் அல்லது மெயில் ஆஃபீஸாகவும் இருக்கலாம். அடுத்தது டியூ மெயில் சார்ட்டிங் லிஸ்ட். இது வந்து டிஎம்எஸ்எல்னு பேரு. இந்த டியூ மெயில் சார்ட்டிங் லிஸ்ட்ல என்ன இருக்கும்னா, ஒரு ஆபீஸினுடைய, அது மெயில் ஆஃபீஸோ டிரான்சிட் ஆஃபீஸோ டிரான்சிட் செக்ஷனோ, அந்த ஆஃபீஸுக்கு வர வேண்டிய பேக் எத்தனை வரும், எத்தனை பேக் எப்படி டிஸ்பேச் பண்ணணும் அப்படின்ற விவரங்கள் எல்லாமே இந்த டியூ மெயில் சார்ட்டிங் லிஸ்ட்ல இருக்கும். நெக்ஸ்ட் டியூ மெயில் அண்ட் அன்யூஷுவல் மெயில். அது இம்பார்ட்டன்ட். ஃபேஸ் அண்ட் ஃபேஸிங் இம்பார்ட்டன்ட். ஃபேஸ் என்ன? அட்ரஸ் சைடு எல்லாம் மேல் பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கு. அட்ரஸ் சைடு எழுதியிருக்கிற பகுதி தான் ஃபேஸ். ஃபேஸிங்னா அட்ரஸ் பகுதி எழுதியிருக்கிற பக்கங்கள்லாம் ஒரே மாதிரி அடுக்கி வைப்பதற்கு பேர் தான் ஃபேஸிங். பீட் அப்படின்னா என்ன? பீட் எல்லாம் எங்கெல்லாம் வருதுன்னு கேட்டிருந்தான் ஒரு கேள்வி. பீட் என்பது போஸ்ட் ஆஃபீஸ்ல வருகிறது, ஆர்எம்எஸ் ஆஃபீஸ்லயும் வருகிறது. சரி, இந்த பீட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆர்எம்எஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு செக்ஷன். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், ட்ரிப்புன்னா சென்னை
டு கன்னியாகுமரி அப்படின்னா அவுட்வர்ட் ட்ரிப். கன்னியாகுமரி டு சென்னைனா இன்வர்ட் ட்ரிப். இந்த சென்னை டு கன்னியாகுமரி போய் கன்னியாகுமரியில இருந்து சென்னை வருது பாருங்க, இதற்கு பேர் தான் பீட். போஸ்ட் ஆஃபீஸ்ல பீட் எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா, போஸ்ட்மேன் யூஸ் பண்ற பீட், மெயில் ஓவர்சியர் கேஷ் ஓவர்சியர் போடுறோம் பீட். அப்புறம் கேம்ப் கரஸ்பாண்டன்சஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த கேம்ப் ஆர்டிக்கல் வருது, கேம்ப் பேக் டிபி ஆர்டர்ஸ்ல சொல்லி இருக்கிற அந்த ஆர்டர் பிரகாரம் வருகின்ற தபால்கள் தான் கேம்ப் கரஸ்பாண்டன்சஸ். சரியா? அடுத்தது லேட் லெட்டர்ஸ், டூ லேட் லெட்டர்ஸ் மல்டிபிள் டைம்ஸ் பார்த்துட்டோம். லேட் லெட்டர்ஸ்னா ஆர்எம்எஸ்ல பிரிஸ்கிரைப்டு பிசினஸ் ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி போஸ்ட் பண்ணுகின்ற தபால்களுக்கு உரிய அந்த லேட் ஃபீ ஒட்டியிருந்தாங்கன்னா அதுக்கு லேட் லெட்டர்ஸ் பேரு, அது உடனே டெஸ்பேச் பண்ணும். போஸ்ட் மட்டும் பண்றாங்க, போஸ்டேஜ் கரெக்டா ஒட்டியிருக்காங்க அல்லது போஸ்டேஜ் குறைவா ஒட்டியிருக்காங்க, லேட் ஃபீ வாங்காம விட்டுட்டாங்க அப்படின்னா தட் இஸ் கால்டு டூ லேட் லெட்டர்ஸ். அதை உடனே டெஸ்பேச் பண்ணுன்ற அவசியம் இல்லை. மிஸ்சென்ட் ஆர்டிகல், மிஸ்டைரக்டட் ஆர்டிகல் அப்படின்னா, மிஸ்சென்ட் ஆர்டிகல் மிஸ்டைரக்டட் ஆர்டிகல் இம்பார்ட்டன்ட் கேள்வி. ஒரு மிஸ்சென்ட் ஆர்டிகல்னா ஒரு ஆபீஸ் இருக்கு, அதாவது வந்து ஒரு ஆர்டிகல் இருக்கு, அந்த ஆர்டிக்கலை தவறுதலாக ஃபார்வர்ட் பண்றோம் வேற ஒரு ஆபீஸ்க்கு அப்படின்னா மிஸ்சென்ட் ஆர்டிகல். மிஸ் டைரக்டட் ஆர்டிகல்னா, இப்போ அந்த ஆர்டிக்கல்ல தமிழ்ல எழுதியிருக்கு, ஆனா அதை வந்து ஒரு இன்கரெக்ட் டெஸ்டினேஷன் இங்கிலீஷ்ல எழுதும்போது தவறுதலா எழுதியிருக்காங்க எங்க ஆபீஸ் ஆஃப் போஸ்டிங்ல. சரியா? அப்போ மிஸ்டைரக்டட் ஆர்டிக்கல் வந்து விலாசம் கரெக்டா எழுதியிருக்கு, ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கும் போது தவறுதலா மொழிபெயர்த்து அனுப்புறதுக்கு பேர் தான் மிஸ்டைரக்டட் ஆர்டிக்கல். நெக்ஸ்ட் ட்ரையல் கார்ட்ஸ். ட்ரையல் கார்ட்ஸ்ல வந்து என்ன இம்பார்ட்டன்ட்னா, அந்த கார்டோட ஃபார்ம் நம்பர் M26A, இதுதான் ட்ரையல் கார்டுடைய நம்பர். இது பல தடவை கேள்வி கேட்டிருக்காங்க, இப்பவும் கேட்பாங்க. M26A தான் ட்ரையல் கார்டு. சரியா? இந்த ட்ரையல் கார்டுன்றது ஒரு ஒரு சர்வீஸ் போஸ்ட் கார்டு. ஆக்சுவலா இது எதற்காக யூஸ் பண்றாங்கன்னா, இப்போ ஒரு மெயில் ரூட் வந்து கரெக்டா இருக்கா, அந்த ரூட்ல ஏதாவது சேஞ்சஸ் தேவையா, அதுல அட்வான்டேஜ் இருக்கா டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான். சரியா? எந்த இடத்துல வந்து தபால் தாமதமாக வருகிறது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் ட்ரையல் கார்டு. சரி, இதுல வந்து எந்த இடத்துல இது வந்து ஒரு மடிச்சு வரும், ஒரு போஸ்ட் கார்டு மாதிரி இருக்கும். இது எங்கேருந்து வந்தது, ரிமார்க்ஸ் எப்படிலாம் வந்து இது டெஸ்பேச் பண்ணியிருக்காங்க, யாரு எந்த அந்த எக்ஸாட்டிங் அசிஸ்டன்ட்டுடைய கையெழுத்து அப்படின்ற விவரங்கள் தான் இதுல இருக்கும். இதை வந்து சரியா ஃபில்அப் பண்ணும். ஒவ்வொரு எண்ட்லயும் எந்த எண்டுக்கு வந்திருக்கோ அவங்களுடைய முத்திரை அடிச்சு யாரு அதை ரிசீவ் பண்ணாங்களோ அவங்களுடைய கையெழுத்து போட்டு அனுப்புவோம். இந்த ட்ரையல் கார்டு வச்சுதான் ஒரு குறிப்பிட்ட ரூட்ல தபால்கள் வந்து தாமதமாக போதா சரியா போதான்றத கண்டுபிடிக்க முடியும். இது வந்து இது வரைக்கும் இவ்வளோ டெஃபினிஷன்ஸ் இருக்கு, நீங்க இதையும் பாருங்க. ஸோ மொத்தம் வந்து 7 கேள்விகள் வந்து இதுல இருந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது 7 கேள்வி கட்டாயம் வரும். நான் சொன்ன மாதிரி முக்கியமானதெல்லாம் பார்த்துக்கங்க. நான் முக்கியம்னு எது சொன்னோம் அதெல்லாம் கட்டாயம் படிக்கிறீங்க. அதுல எந்த டீவியேஷனும் இல்லை. ஏ ஆர்டர், பி ஆர்டர், டிபி ஆர்டர்ஸ், கேம்ப் பேகு, மெயில் பேகு, அக்கௌண்ட் பேகு, கேஷ் பேகு. சரியா? இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நல்லா படிங்க. நாளைக்கு இதை வந்து நம்ம தலைவர் வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணுவாங்க. ஓகேவா? தேங்க்யூ வெரி மச். சொல்லுங்க சார். பிபிஎஃப் உடைய வித்ட்ரால் லோன் எப்போ எங்க சார், எப்போ எவ்வளவு சார் வரும்? எதுமா? பிபிஎஃபா? பிபிஎஃப் சார். வித்ட்ரால் லோன் 3 வருஷம் கழிச்சு லோன் எடுக்கலாமா? வித்ட்ராயல் 7 வருஷம் கழிச்சு. எவ்வளவுங்க சார் வரும்? எவ்வளவா? அது நான் பார்த்தேன். 25% ஆஃப் தி ப்ரீசீடிங் இயர் லோனு. வித்ட்ராயல் 50%. அதுல வித்ட்ராயலுக்கு மட்டும் ஒரு கண்டிஷன் இருக்கு. டிரான்சிட் மெயில் ஆபீஸ் கொஞ்சம் சொல்லி தருங்களா சார்? சொல்லு.
டிரான்சிட் மெயில் ஆபீஸ் நான் சொன்னேனா? இல்லையே. இல்ல சார், ஒரு டவுட் இருந்தது. இல்ல, டிரான்சிட் மெயில் ஆபீஸே நமக்கு டெஃபினேஷன் கிடையாது சார் அது 9 மட்டும் இருக்கு. ஆ? டெஃபினேஷன் நம்பர் 9B. அது சிடிஎம். ஓ ஆமா ஆமா. அது ஆரம்ப சூழ்நிலையில இந்த இந்த மெயில் ஆபீஸ் இதெல்லாம் வரும்போதுங்க, டிரான்சிட் வந்தா அது க்ளோஸ்டு பேக் மட்டும் தான் டீல் பண்ணோம். இப்போ கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா, டிரான்சிட் மெயில் ஆபீஸ் எந்த ஆபீஸ், போஸ்ட் ஆபீஸா ஆர்எம்எஸ் ஆபீஸான்னு கேட்பாங்க. ஆர்எம்எஸ் எதை மட்டும் டீல் பண்ணுது? அது வந்து க்ளோஸ்டு பேக்ஸை மட்டும்தான் டீல் பண்ணுது. சரியா? அதுல வந்து சார்ட்டிங் ஆஃப் லெட்டரை பண்ண மாட்டோம். யார் அதுக்கு இன்சார்ஜ்? மெயில் ஏஜென்ட் ஆர் மெயில் கார்டு. அவ்வளவுதான், வேற எதுவும் இதை கேட்கணும். சார் மெயில் பேக் இது டியூ பேக் வந்து மெயில் பேக் டியூ பேக் மட்டும் சொல்லுங்க சார், ஒரே ஒரு லைன். இல்லம்மா, அக்கவுண்ட் பேக், மெயில் பேக், இன்னும் என்ன சொன்னீங்க? மெயில் பேக், டியூ பேக், அக்கவுண்ட் பேக், டியூ பேக், கேஷ் பேக், அன்யூஷுவல் பேக். சரிங்க சார், சரிங்க சார். தேங்க்யூ சார். வணக்கம் சார். வணக்கம். ஸ்பீடு போஸ்டும் அதானே சார், டியூ பேக் தானே? டியூ பேக் தான். டியூ இது சில ஆபீஸ், இப்போ எல்லா ஆபீஸும் இருக்கிறனால அது டியூ பேக் தான். டியூ. சார் தேங்க்ஸ் சார், தேங்க்யூ வெரி மச்.